உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ, பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்காங்க. முடிய போக மாதிரி. யாரையா லவ் பண்றீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா. வீட்டுல பாக்குற பொண்ணு வீட்டுல பாக்குற பொண்ணா? சரி, ஒருவேளை உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, நீங்க லவ் பண்றீங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வீட்டுல போய் நீங்க சொல்றீங்க, பொண்ணு வீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வந்தேன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன். What nonsense you are talking about? இல்ல நான் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா போவீங்களா மாட்டீங்களா? ஆக்சுவலா நம்ம ஃபேமிலியில இப்ப நான் ஒருத்த மட்டும் இருக்கேன் அப்படின்னா அப்படி போக முடியாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பா பார்க்கணும். சரி, அதனால அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஏன்னா நமக்கு உங்களுக்கு எப்படி உங்க பொண்ணு லைஃப் முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு இங்க முக்கியம் தானே. நீ போகடாற போய் சொன்னா சாமி கண்ண குத்தும். சோ நம்ம எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வருவோம் போவோம் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளை போக முடியாது. சரி, அப்ப அந்த பொண்ணு மனசுல நினைக்குமா, எங்க அம்மா அப்பா முக்கியம், நான் எப்படி எங்க அம்மா அப்பா விட்டு இங்க வர முடியும் அப்படின்னு அது நினைக்குங்களா? இல்ல ஆக்சுவலா பொண்ணுங்களாலே அதானே கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது வைக்கிறது, அங்க போய் அவங்க ஒரு குடும்பமா வாழ்றது அந்த மாதிரி தானே. ஏன் அது கலாச்சாரத்தை விடுங்க. அந்த பொண்ணோட ஆசையை நீங்க நிறைவேற்றணும்ல. உங்களை லவ் பண்ணிருக்கே, கல்யாணம் பண்ண போகுது, அந்த பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும். என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ண. நமக்கு லைஃப் பார்ட்னர் கேட்டா கொஞ்சம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். கன்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும். இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா போவீங்களா மாட்டீங்களா? கூப்பிட்டா போவேன். கூப்பிட்டா போவீங்க. சோ அந்த ஆப்ஷன் இருக்கு. சரி, ஏதாவது பொண்ணு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு என்ன, யாரா இருந்தாலும் என்ன, வரவங்களை அவங்க ரூல்ஸ் போடக்கூடாது. அவங்க லைஃப் அவங்க ஃப்ரீடமா வளர்றதுக்கு அந்த ஃப்ரீடத்தை நம்ம கொடுக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பா. நன்றி.